சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், சீசனுக்கு தொழுவது. ரமலான் வந்தா 5 வக்தும் தொழுவார்கள், ஜமாத்தோட தொழுவார்கள், பிறகு அவர்களை காண முடியாது. இது என்ன வகையான தொழுகன்று தெரியாது. சிலர் இருக்கிறார்கள், சில தொழுகைகளை தொழுவார்கள், மற்ற தொழுகைகள் அவர்களுக்கு கணக்கே இல்லை. இது ஒரு ஆபத்தான நிலையாகும். فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பின்னால் ஒரு வழித்தோன்றல் வருவார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், இவர்கள் கை என்ற நரகத்திற்கு தான் போவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக சஃப்பை ஒழுங்குபடுத்திட்டு முன்னால வந்து நிற்கிறார்கள். நின்று அல்லாஹு அக்பர் என்றவர்கள் தக்பீர் கட்ட பின்னால் இருந்த ஒருவன் ஒரு கூரிய கத்தி, 2 பக்கமும் கூறுள்ள ஒரு கத்தியினால் அவர்களுடைய முதுகிலே 6-7 தடவைகள் சரமாரியாக குத்துகிறார். அவர்களுடைய உடம்பில் இருந்து ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. கீழே விழ போறாங்க. பின்னால இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு முன்னுக்கு இழுத்து விட்டாங்க இமாமத் செய்யறதுக்கு. அப்படியே விழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நேரம் மயக்கத்தில் இருக்கிறார்கள். மயக்கத்தில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழிக்கிறார்கள். விழிக்கும் போது சுபஹுடைய வக்தெல்லாம் போயிட்டு சூரியன் உதித்து விட்டது. இந்த நேரத்தில் நிறைய சஹாபாக்கள் அவர்களை சூழ நிற்கும் போது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா முதல் என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணை துறக்கிறாங்க. துறக்கும் போது சொல்கிறார், அமீருல் மோமினீனே, நீங்க இன்னும் சுபஹ் தொழல என்றார். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வருத்தத்தோட முதலாவது என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கு பின்னால் இருந்த மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். எல்லாரும் தொழுதாச்சு அமீருல் மோமினீனே என்று சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு எழுந்து சென்று ஒது செய்து வந்து நின்று தொழக்கூடிய அளவுக்கு உடலில் பலம் இருக்கவில்லை. எனவே அவர்கள் இருந்த நிலையில் தயமம் செய்து கொண்டு உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றி விட்டு சலாம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலாத். தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்றார்கள். இப்ப இவ்வளவு ஒரு சீரியஸான மெட்டர் இந்த தொழுகையுடைய விஷயம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் உட்பட நவீன காலத்திலே இருந்த ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ், ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னென்றா, ஒரு மனிதன் ஒரு வக்த் தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். அவங்க தெளிவாகவே ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒருவன் தொழவில்லை என்று சொன்னால் அவனும் தொழக்கூடிய மனைவியும் சேர்ந்து வாழ முடியாது டிக்ளேர் பண்ணுகிறார்கள் ஃபத்வா அவர்களுடைய. அதே போல அவன் மௌத்தானால் அவனுடைய சொத்திலிருந்து மனைவி மக்களுக்கோ அல்லது தொழக்கூடிய மனைவி மக்களுடைய சொத்திலிருந்து அவனுக்கோ பங்கு கிடைக்காது. அவன் உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு பிராணியை அறுத்தால் சாப்பிடக்கூடாது. அவன் மரணித்து விட்டால் அவனை குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களை அடக்கக்கூடிய கபுரிஸ்தானிலே மையவாடியிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது. இது ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் இந்த ஃபத்வாவை அவர்கள் வித்ட்ரா பண்ணல, அதுல தான் இருந்து மௌத்தானார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தொழாத ஒருவனை கூப்பிட்டு தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யல் என்றால் மக்கள் மன்றத்தில் வைத்து அவனுடைய கழுத்தை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்கிறார் இஸ்லாமிய அரசு. அவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் இந்த தொழுகை. நம்மளோட மனச்சாட்சிப்படி நம்ம யோசித்தாலும் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரியலாம். அல்லாஹு தஆலா நம்மை படைத்து நமக்கு எல்லா நியமத்துகளையும் தந்திருக்கிறார். என்ன குறை வைத்திருக்கிறார்? குறைன்னு நம்ம சொல்றத கீழே பார்த்தோம் என்றால் அது குறை இல்லை என்பது நமக்கு தெரியும். இப்ப நம்ம சொல்ல எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒன்றுமே இல்லாமல் கஞ்சிக்கு கூட வசதி இல்லாமல் வாழுகிற மக்கள் இருக்கிறார்கள். இன்றும் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் சில நாடுகளிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்கள்
இலை குலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த இந்தியாவிலே உத்தரப்பிரதேசிலே சில பகுதிகளிலே ஒரு சகோதரர் சொன்னார், அங்க போனால் இந்த மாட்டு சாணம் இருக்கிறது, அந்த மாட்டு சாணத்தை எடுத்து மக்கள் வீட்டுக்கு முன்னால் காய வைக்கிறார்கள். எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று விசாரித்த போது, நன்றாக காய்ந்த பிறகு இந்த அரிக்கக்கூடிய தட்டிருக்கிறது, அரிதட்டு என்று சொல்வார்கள், அதிலே போட்டு அதை அரிக்கும் போது அதற்குள்ளிருந்து அரிசி போன்ற ஒன்று வருகிறது. அதை தனியாக எடுத்து பிறகு அதை சமைத்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு வறுமை. நம்ம என்ன சொல்றோம் என்றால், அவர்கிட்ட லேண்ட் குரூசர் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு சாதாரணமான கார் இருக்கின்றால் அல்லாஹ் எனக்கு தரல என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒன்றுமே இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஒருவருக்கு, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, சின்ன வயது, அவருடைய 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகிவிட்டன. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனால் கணவன் மனைவி மீது மிக அக்கறையும் அன்பும் உள்ள ஒருவர். எனவே அந்த கிட்னியை அந்த மனைவிக்கு எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்று மேக்சிமம் முயற்சி செய்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70 பேரை கூட்டிட்டு போயிருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் அவர்களுடைய யாருடைய கிட்னியும் இந்த பெண்ணுக்கு மெச்சாகவில்லை. டெய்லி அந்த தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணுடைய ஹெல்த் கண்டிஷன் மோசமாகிக் கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒருவருடைய கிட்னி பொருத்துவதற்கு தகுதியானது என்று டாக்டர் சொல்லுகிறார்கள். அப்ப அவரும் ரெடி ஆயிட்டார் தன்னுடைய கிட்னியை கொடுக்கிறதுக்கு. ஆனால் திரும்ப இந்த பெண்ணை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்றாங்க, இப்ப கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு கண்டிஷன் இவட உடம்புல இல்லை. கிட்னி கிடைக்குது, ஆனா உடம்பு அந்த கிட்னியை எடுப்பதற்கு தகுதியாக இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு 35 வயதாக இருக்கும் போது மூத்தாகிட்டார். அல்லாஹ் நமக்கு என்ன குறைய வைத்திருக்கிறான் சகோதர சகோதரி? ஏன் நாம் இந்த கோணத்தில் யோசிக்காமல் இருக்கிறோம்? அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கிய டெய்லி நம்ம செய்ய வேண்டிய வணக்கம் இது. ஜக்காத்து வருஷத்துக்கு ஒருக்கா, ஹஜ் லைஃப்ல ஒருக்கா, நோன்பு வருடத்திற்கு ஒரு மாதம். ஆனால் இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் நம்ம தொழ வேண்டும். இன்ட்ரெஸ்டாக தொழ வேண்டும், ஆசையோடு தொழ வேண்டும், நிர்பந்தத்தில் தொழக்கூடாது, வெறுமனே பயந்து போய் மட்டும் தொழக்கூடாது. நமக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத்தினால் நம்ம தொழ வேண்டும், அல்லாஹ்வின் மீது நமக்கு இருக்கிற அன்பினால் நாம் தொழ வேண்டும், அல்லாஹுடைய பயத்தினால் நாம் தொழ வேண்டும், அல்லாஹுடைய இருக்கிற சுவர்க்கத்தின் மீது ஆதரவு வைப்பதனால் நாம் தொழ வேண்டும். இப்படியான அந்த மனநிலையோடு நம்ம தொழுதால் அந்த தொழுகையில் இருக்கிற ரூஹானியத் மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு தரும். இன்றைக்கு எல்லோருமே ஸ்ட்ரெஸ், பணக்காராக்களும் ஸ்ட்ரெஸ் தான், கடன்காராக்களும் ஸ்ட்ரெஸ் தான், பிள்ளை உள்ளவங்களும் ஸ்ட்ரெஸ் தான், பிள்ளை இல்லாதவர்களும் ஸ்ட்ரெஸ் தான், திருமணம் முடித்தவர்களும் ஸ்ட்ரெஸ், திருமணம் முடிக்காதவர்களும் ஸ்ட்ரெஸ், ஊரில் உள்ளவர்களும் ஸ்ட்ரெஸ், வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் ஸ்ட்ரெஸ். அதிலேயும் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அதிக ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரிலாக்ஸேஷன் தேவை. ரிலாக்ஸேஷனை எங்கே போய் தேடுகிறோம்? ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது சுத்துறது, கேம்ஸ் விளையாடுறது, ஜாஹிலியத்துகளில் நேரத்தை கழிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இன்று நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்ப கத்தாரை பொறுத்தவரை நம்ம என்னுடைய ஒவ்வொரு பயான்லையும் நான் சுட்டிக்காட்டி இருக்கிறேன். நம்ம ஊர்ல இருந்து பார்க்கும்போது திடீரென ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஜனாஸா அறிவித்தல். யார் என்று பார்த்தா ஒரு 45 வயது வாலிபர், அல்லது 31 வயது வாலிபர், அல்லது 29 வயது வாலிபர். அடிக்கடி இந்த செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படியான ஒரு சூழலிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்கு மன அமைதி தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்னென்றால், இதா ஹஸிபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலா. 4 பக்கமும் பிரச்சனை வந்தா தொழுகைக்குத்தான் விரைவார்கள். இந்த தொழுகையில் அப்படி ஒரு மன அமைதி இருக்கிறது. வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுகிறார்கள், அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகையில் எங்களுக்கு ராஹத்தை உண்டு பண்ணி என்பார்கள். இகாமத் சொல்லி தொழ போய் ராஹத். வெளிப்படையாக சொல்வார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்வார்கள்.
அப்ப நம்ம யாரு? மூமின்களா முனாஃபிக்குகளா? ஏன் நம்மால் தொழ முடியவில்லை? நம்முடைய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை வந்துட்டால் நாளைக்கு லீவு. இன்று பெரும்பாலான நம்முடைய வாலிபர்களுடைய நிலைப்பாடு என்னென்றால், எங்கேயாவது மற்றவங்களுடைய ரூமுக்கு போறது, எங்கேயாவது சுத்துறது, விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கிறது, ஏதாவது விளையாடுறது, லேட் நைட் போய் தூங்குறது. சுபஹு கிட்ட, சுபஹுக்கு பாங்கு சொல்லும் வரை முழித்துக் கொண்டிருந்தாலும் சுபஹு தொழுவதில்லை. போய் தூங்கினா ஜும்மாக்கு பாங்கு சொல்றதுக்கு முதல் எழும்புறது, குளிக்கிறது, 2வது ரக்காத்துல போய் ஜாயின் பண்ணி தொழுதுட்டு போய் அடுத்த சாப்பாடு, அடுத்த ஸ்டார்ட். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மனச்சாட்சி. ஏன் இந்த நிலையில் இவர்கள் வாழுகிறார்கள்? எப்படி நிம்மதி இவர்களுக்கு கிடைக்கும்? எப்படி ஈடேற்றம் கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுல் குத்ஸியில் என்ன சொல்கிறார்கள்? وما تقرب الي عبدي بشيء احب الي مما افترضت عليه. அவனிட்ட எனக்கு பிடித்தது, என்னுடைய அடியானிடம் எனக்கு பிடித்தது என்னவென்றால், நான் அவனுக்கு கடமையாக்கியதை அவன் செய்வது. நான் அவனுக்கு கடமையாக்கியவைகளை, ஃபர்லாக்கியவைகளை அவன் செய்கிற போது அது எனக்கு மிக பிடித்தமானதாக மாறுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். உங்களோட ரூமில் இருப்பார்கள், அதுல சங்கடப்படாதீர்கள். அவங்க ஏசட்டும், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, வாங்க தொலைப்போம். இதுல கேட்டசி பார்க்க தேவையில்லை, ஃபார்மாலிட்டி பார்க்க தேவையில்லை. இப்ப சில இடங்கள்ல எப்படின்னா, யாராவது பாவம் செய்தால் அந்த பாவத்தை பார்த்துக்கிறதா மரியாதை, ஜென்டில்மேன் அதுக்கு பேர். நம்முடைய சகோதரன் தொழாமல் படுக்கிறான் என்றால் சுபஹு போகக்குள்ள குறைந்தபட்சம் கதவுலையாவது தட்டிட்டு போகலாம், சலான்னு சொல்லி. தொழுகை என்பதுதான் ஃபர்லாக்கப்பட்ட வணக்கங்களில் மிக பிரதானமான வணக்கம் என்பதை நான் புரிய வேண்டும்.